புணர்ப்பு தோஷம் அப்படின்னு புதுசா வந்திருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஆனா இப்ப புதுசா வர கிளைண்டே என்கிட்ட கேட்கறாங்க, ஏன்னா புணர்ப்பு தோஷம்னு நிறைய பேர் சொல்றாங்க, இது என்னோட ஜாதகத்துல இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. புணர்ப்பு தோஷம் அப்படின்னா நான் தெளிவா சொல்லிடுறேன். சனி பகவானும் சந்திர பகவானும் ஒரே கட்டத்துக்குள்ள இருந்தா அது புணர்ப்புன்னு சொல்லலாம். இல்லாட்டி சனி பகவான் சந்திர பகவானோட சாரமோ அடுத்து சந்திர பகவான் சனி பகவான் சாரமோ வாங்கியிருந்தா புணர்ப்பு தோஷம் சொல்லலாம். இந்த புணர்ப்பு தோஷம் எதுக்கு பயன்படுது அப்படின்னா, நம்ம ஒரு திருமண காலகட்டம் எல்லாம் பேசி ஒரு தேதியெல்லாம் குறிச்சிட்டோம்னா அந்த தேதியில திருமணம் நடக்காம தடைப்படுது. அப்ப அந்த புணர்ப்பு தோசை இருக்கிற பையனோ பொண்ணோ நம்ம ஜாதகத்தை பிக்ஸ் பண்ணி பண்றப்போ ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த தேதி இதுதான் மாப்பிள்ளை இதுதான் குடும்பம் அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட பல தடவை கேட்டுட்டு நம்ம அந்த திருமணத்துக்கு போனா அந்த திருமணம் எந்த தடையும் பண்றது இல்லைங்க. சப்போஸ் பொண்ணுகிட்ட ஒரு சம்மதம் கேட்கல, மாப்பிள்ளைகிட்ட ஒரு சம்மதம் கேட்கல, நம்ம அடுத்த லெவலுக்கு போறோம் அப்படிங்கிறப்ப அது கொஞ்சம் தடை பண்ணுது. அதனால நீங்க புணர்ப்பை பத்தி பயப்பட வேண்டாம். அதுக்கான கோயில் வழிபாடு தெளிவா இருக்கு. புணர்ப்பு தோசை ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா அதுக்கான கோயில் வழி, ஏன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் கோயில் மாறும். அந்த மாதிரி என்ன லக்னக்காரங்களுக்கு புணர்ப்பு இருக்கோ அந்த கோயிலுக்கு போய் அந்த புணர்ப்பை சரி பண்ணுனா அது ஓகே. புணர்ப்பெல்லாம் திருமணம் ஆகாது அப்படின்னா உலகத்துல இருக்க நிறைய பேருக்கு திருமணம் ஆகாமையே போயிருங்க. ஏன்னா ஒரு சனி பகவான் 2 வருஷத்துக்கு ஒரு கட்டத்துல இருப்பாரு. அப்ப கோச்சாரத்துல சந்திரன் வந்துட்டே தான் இருப்பாரு. 2.5 நாளைக்கு சனி பகவானோட சேர்ந்துதான் இருப்பாரு. அப்ப பிறக்கிற எல்லாத்துக்குமே சனி பகவான் சந்திர பகவான் கூடி இருப்பாங்க. அந்த புணர்ப்புனே வந்துடும். அப்படி அந்த புணர்ப்பு எடுத்துக்க முடியாது. அதனால திருமணத்துக்கு வர்றவங்க ஜாதகம் பாக்குறவங்க ராகு கேது செவ்வாய் புணர்ப்பு இதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க, தெளிவா இருங்க. வந்து இது என்ன டிகிரி அவங்க பிறந்திருக்காங்க, அந்த கிரகங்கள் என்ன எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு தடவை தெளிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க மேட்சுக்கு போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் சொல்ல வந்து சொல்லிடுறேன், இந்த சன்னியாச ஜாதகம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு நான் காலையில தாங்க அந்த ஜாதகம் பார்த்தேன். 1973 பிறந்திருக்காரு. அவருக்கு 53 வயசு கிட்டத்தட்ட ஆக போகுது. அவர் ஏன் வந்தாருன்னா தொழிலுக்காக என்கிட்ட வந்தார். இப்ப கொஞ்சம் தொழில் லாஸா போயிட்டு இருக்குங்க, என்ன பண்ணுன்னு கேட்டார். நான் அவரோட ஜாதகம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க திருமணம் ஆகல, நான் வந்து அம்மாவோட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்ப ஏன் நான் திருமணம் ஆகலைன்னு நீங்க ஏன் கேட்குறீங்க, திருமணம் ஆகலைன்னு ஜாதகத்துக்கு தெரியுதா அப்படின்னு சொன்னாரு. ஆமாங்க திருமணம் ஆகலைன்னு தெரியுது, அதனாலதான் திருமணம் ஆயிடுச்சா இல்லையான்னு நான் ஒரு இதுல கேட்டேன் அப்படின்னு. எப்படி தெரியுதுன்னு அவர் திருப்பி கேட்டார் என்கிட்ட. அப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அவர் வந்து மீன லக்னம் 1973 பிறந்திருக்காரு. மீன லக்னத்துக்காரு, லக்னத்திலே செவ்வாய் இருக்கு. அவருக்கு கலசர கொடுக்க போகிறது 7ஆம் அதிபதி புதன். அந்த புதன் போய் கடக வீட்டுல உட்காந்து தன்னுடைய சனி பகவானோட பூசம் சாரம் வாங்கியிருக்காரு. இப்ப அந்த 7ஆம் அதிபதி பூசம் சாரம் வாங்கினதுனால சனி பகவான் வந்து ஒரு சன்னியாசி யோகத்தை கொடுக்குறாரு. இந்த கேது சனி பகவான் புதன் பகவான் கிட்டத்தட்ட இவங்க சன்னியாசி யோகத்தை கொடுக்குறாரு. அது கடக வீடு அப்படிங்கிறது ஒரு நீர் ராசி. அப்ப அவங்ககிட்ட கேட்டேன், உங்க வீட்டுல யாராவது பெரியவங்க இறந்து அவங்களுக்கு வந்து ஜீவசம் அதாவது சமாதியாட்ட வச்சு கும்பிட்டுட்டு இருந்தீங்களா, அது வழிபோக்குல நீங்க விட்டுட்டீங்களா அப்படின்னு சொன்னேன். எனக்கு நேரம் இல்லைங்க அப்படின்னாரு. இல்ல நீங்க வீட்டுல விசாரிச்சு பாருங்கன்னா அப்புறம் அவங்க பாட்டிக்கு போன் போட்டு கேட்டு சொன்னாங்க. அவங்களோட மூத்த தாத்தா, இப்ப இருக்கிற அப்பாவோட மூத்த தாத்தா வந்து கல்யாணமே இல்லாம இருந்தாரு. ஆனா அவருக்கு நாங்க வந்து அவங்களோட குல வழக்கப்படி சமாதி வச்சு கும்பிட்டுட்டு இருப்போம். இப்ப நாங்கள ஊர் விட்டு வந்துட்டு அந்த சமாதியெல்லாம் இதாயிடுச்சுங்க, நாங்க ரொம்ப தூரம் வந்துட்டு அதை நாங்க விட்டுட்டோம் அப்படின்னாங்க. நான் மட்டும் சொன்னேன், நீங்க தயவு செய்து மீண்டும் அந்த சமாதி எங்க இருக்குன்னு போய் பார்த்து சும்மா ஒரு ஒயிட் வாஷ் மட்டும் பண்ணி அவருக்கு ஒரு சூடம் பத்தி வச்சு நாங்க இருக்கிறோம், நாங்க உங்களோட வாரிசு இருக்கிறோம், நாங்க உங்களை வணங்குறோம்னு ஒரு வணங்கிட்டு வாங்க, அவரோட பிளெஸிங் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இது இனிமேல் நீங்க திருமணம் பண்ணி ஒண்ணும் பண்ண போறதில்ல, இருந்தாலும் அந்த தொழிலுக்காக வந்திருக்கீங்கல்ல அந்த தொழிலுக்கு கூட அது உங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு நான் மட்டும் சொன்னேங்க. இதே இந்த தடை தாமதத்துக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் தடை அப்படின்னா ஒரு முட்டுக்கட்டை இருக்கு, அந்த என்ன முட்டுக்கட்டைன்னு நம்ம போய் பார்க்க வேண்டியதா இருக்குல்ல. அப்ப அந்த முன்னோர்கள் வழிபாடு. 2வது வீடு வாஸ்துங்க. திருநெல்வேலியில இருந்து ஒரு ஆன்லைன் ஜாதகம், அவங்க வந்து ஒரு பெரிய பணக்காரங்க, கவர்மெண்ட் போஸ்டிங்ல இருக்காங்க. அந்த பசங்க 2 பேரும் ஐடில இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பையனுக்கு கல்யாணம் ஆகல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 34 வருஷம் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பி விட்டாங்க. அப்புறம் நான் பார்த்துட்டேன். ஆனா எனக்கு 7ஆம் வீட்டு அதிபதி பெருசா ஒன்னும் கெட்டு போல, சூப்பரானும் நல்லா கெட்டு போல, தசையும் பெருசா இல்ல, ஓரளவுக்கு மைனஸ் தான், ஒரு 50%. ஆனா திருமணம் ஆயிருக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, நாங்க பொண்ணு போய் பார்த்தா அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆயிருது, அப்ப எங்களுக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்க வீட்டோட மேப் கொஞ்சம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் அவங்க வீட்டுக்கோட மேப் அனுப்பிச்சாங்க. அவங்க வந்து தண்ணி அவங்க ஏரியால பிரச்சனை அப்படின்ட்டு ஜலமுனையில போடுற போரை வந்து தென்மேற்கு மூலம் கன்னி முனையில போட்டு வச்சிருக்காங்க.
ஒரு 600-700 அடி குழி கன்னி மூலையில இருக்கு. நான் சொன்னேன், மேடம் ஒண்ணுமே செய்ய முடியாது, நீங்க அந்த குழியை மூடவும் முடியாது, நீங்க மறுபடியும் ஜலமுறையில் போட்டாலும் கண்டிப்பா கன்னிமூலை குழி பேசும். நீங்க வீட்டை காலி பண்ணிட்டு வாடகை போய் கொஞ்ச நாளைக்கு இருங்க, பையனுக்கு கல்யாணம் முடிச்ச உடனே மீண்டும் கூட நீங்க இங்க வந்துருங்க அப்படின்னு நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன். அவங்க அதை முழு முயற்சி எடுத்துட்டு வீட்டை விட்டுட்டு வெளியில போகலான்னு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி திருமணத்துக்கு தாமதம் பிளஸ் தடை ரெண்டுக்குமே காரணம் நம்மகிட்ட குடுப்பனை என்ன இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். நமக்கு அங்க உள்ள என்ன அமைப்புகள் இருக்குன்னு பார்க்கணும். கொஞ்சம் மைனஸ் பிளஸ் எல்லாத்துக்குமே இருக்கு, எல்லாத்துக்குமே பிளஸ்ஸாகவும் இருக்காது, எல்லாத்துக்கும் மைனஸா இருக்காது. பிளஸ் அண்ட் மைனஸ் கலந்தது தான் வாழ்க்கை. அந்த மைனஸ் என்னவோ அதை நம்ம பிளஸ் பண்ணிக்கணும். ரெண்டாவது, இந்த மாதிரி முன்னோர்களுக்கு வழிபாடு செய்ய வேண்டியது கண்டிப்பா பண்ணணும். ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னா, எங்க குடும்ப வழக்கமே இல்லை அப்படிங்கிறாங்க, ஆனா அந்த தாத்தா பாட்டி சொத்தை மட்டும் இவங்க அனுபவிக்கிறாங்க. அது ரொம்ப தப்பான காரியம். வழக்கம் இல்லைனாலும் முன்னோர்களை கேட்டு வழக்கம் இருந்துச்சா, நடைமுறையில விட்டு போச்சான்னு கேட்டு அவங்களோட வழிபாட்டை தொடருங்க. ரெண்டாவது, வீடும் கண்டிப்பா வாஸ்துக்கு இருக்கணும். நான் ஒரு போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு வாரம் இருக்குன்றீங்களே, ஒரு பெங்களூர் காலு, 2 ஹஸ்பண்டோட இப்ப 2 பேரும் ஐடி ஃபீல்டு பெங்களூர்ல இருக்காங்க. 1979 பிறந்தவங்க. அந்த பொண்ணு 79, அவங்க வீட்டுக்காரர் வந்து 76. 2 பேருக்கும் 2-3 வருஷம் டிஃப்ரெண்ட் தான். திருமணமாகி ஒரு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க. ஒரு 30 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா குழந்தைக்காகவே நாங்க செலவு பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட நாங்க ஐடி ஃபீல்டு இருக்கிறது பூரா அந்த குழந்தைக்காக தான் போட்டு செலவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு கேட்கவே உண்மையாவே வருத்தமா இருந்துச்சு. அந்த 30-40 லட்சத்துக்கு ஒரு குழந்தைக்காக இவ்வளவு செலவு பண்றாங்களே ஆண்டவா. அப்பெல்லாம் குழந்தை இயற்கையே பிறந்துட்டு இருந்தது. இப்ப சமுதாயத்துல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறதுனால என்ன அப்படின்னா, அவங்க ஜாதகத்தை 2 பேர்த்தையும் அனுப்பி பார்த்தேன். ஆனா அவங்க ஜாதகம் உண்மையாவே மைனஸா தான் இருந்தது. சரி கொஞ்சம் பிளஸ் பண்ண முடியும்னா அவங்களுக்கு கோயில் வழிபாடு கொடுத்தேன். அப்ப உங்க வீட்டோட மேப் அனுப்புங்கன்னு கேட்டு பாக்குறப்பதான் அவங்களுக்கு உள்ள நுழைஞ்ச உடனே மேற்கு பார்த்த வீடு, உள்ள நுழைஞ்ச உடனே கன்னிமூலையில வந்து அவங்களுக்கு ஹாலு, அவங்க படுக்கிற பெட்ரூம் வாயு மூலை பிளஸ் ஜலமூலையில தான் படுக்கிறாங்க. அந்த கன்னிமூலையில வந்த உடனே என்ன பண்ணீங்கன்னா, அங்க வந்து நாங்க ஹாலா வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இங்க படுத்தா எப்படியுமே குழந்தை உருவாகும், அங்க செயற்கையாவும் உருவாகாது, இயற்கையாவும் உருவாகாது. அப்ப நீங்க வாயுமூலை இருக்கிற பெட்டை அந்த ஹாலை தூக்கி போடுங்க. அங்க போட்டுட்டு நான் உங்களுக்கு ஒரு டைம் எடுத்து கொடுத்துருக்கேன். அந்த டைத்துல போய் நீங்க டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணி அதுக்கான ப்ராசஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு திருமணம் ஆகல, எனக்கு குழந்தை இல்லைன்னு நீங்க வருத்தப்படுறத விட நம்ம கிட்ட என்ன பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்குன்னு தெளிவா ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து கேளுங்க. தெளிவா கேட்டீங்கன்னா அவங்க பதில் சொல்லுவாங்க. போது நீங்க கேள்வி கேட்டீங்கதான் ஜோதிடர் பதில் சொல்லுவாங்க. நீங்க போனனே ஜோதிடரை சோதிக்கிற மாதிரி போய் அதுன்னு பேசிட்டீங்கன்னா அவங்க எதுவுமே வெளியே சொல்ல மாட்டாங்க. அதனால தெளிவா கேட்டீங்கன்னா எல்லா ஜோதிடரும் பதில் சொல்லத்தான் ஜோதிடர்கள் இருக்கிறாங்க, வழிகாட்டத்தான் ஜோதிடர்கள் இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் சிறப்பா இருக்கும், உங்க குழந்தைகளுக்கும் சிறப்பா இருக்கும், உங்களுக்கும் மன உளைச்சல் இருக்காது, குழந்தைகள் இருவரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா 7ஆம் பாவத்தை பத்தி பேசணும், நிறைய பேசணும். சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமா சொன்னா உங்களுக்கு நானும் புரிதல் ஏற்படும் நினைக்கிறேன். இதை பார்த்துக்கொண்டு இருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி.